ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, முதல் 3 மாசம் ஸ்கேன் பண்ணணுமா? ஸோ அந்த காலத்துல எல்லாம் நாங்க ஸ்கேனே பண்ண மாட்டோம், 5ஆம் மாசத்துல இல்ல ஒரு ஸ்கேன் பண்ணாலே அதிசயம், இப்பயே முதல் 3 மாசத்துல ஃப்ரீக்வென்ட் ஸ்கேன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல 2 ஸ்கேன்ஸ் ரொம்ப முக்கியமா பண்ணோம். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேன். இந்த டேட்டிங் ஸ்கேன் வந்து 9 to 11 வீக்ஸ்ல பண்ணா அது அடிக்வேட்டா இருக்கும். ஸோ எதுக்காக டேட்டிங் ஸ்கேன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்கிற PCOS அந்த மாதிரி இருக்கனால irregular cycles, அதாவது அவங்களோட மாதவிடாய் சுழற்சி கரெக்டான டைம்ல மெயின்டைன் ஆகாது. ஸோ அவங்களுக்கு 2 months once 3 months once அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகும் பொழுது அவங்களோட பிரெக்னன்சி லாஸ்ட் பீரியட்ஸ் ஆன டேட் வச்சு கால்குலேட் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வந்து கரெக்டா நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டிங் ஸ்கேன் பண்ணக்கூடிய இந்த 9 to 11 வீக்ஸ்ல பண்ணக்கூடிய ஸ்கேன் மூலமா நம்ம குழந்தையோட டெலிவரி டேட் எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் இஸ் டேட்டிங் ஸ்கேன். இன்னொரு ஸ்கேன் 3rd மந்த்ல, அதாவது 3rd மந்த் கம்ப்ளீட் ஆகிற டைம்ல 11 to 13 வீக் 6 டேஸ்ல பண்ணக்கூடிய NT ஸ்கேன். இந்த NT ஸ்கேன் எதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்றோம்னா, NT ஸ்கேன்ல வந்து அந்த குழந்தையோட முதுகு தண்டுல இருக்கிற நீர் அளவை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமா நமக்கு டவுன் சிண்ட்ரோம், அதாவது குழந்தைக்கு மூல வளர்ச்சி கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய குரோமோசோம் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம இந்த NT ஸ்கேன் பண்றது மூலமாகவும், அது கூடவே சேர்த்து இன்னொரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, டபுள் மார்க்கர். இந்த 2 டெஸ்ட் பண்றது மூலமா நம்மளோட ரிஸ்க் ரேஷியோ கால்குலேஷன் மூலமா நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரியான சிண்ட்ரோமிக் பேபிஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம வயிற்றுல குழந்தை இருக்கும்போது கண்டுபிடிக்கலாம். ஸோ முன்னெல்லாம் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால நிறைய பேர் மன வளர்ச்சி மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளை பெற்றுப்பாங்க, பிளஸ் குரோமோசோம் அனாமலிஸ் உள்ள குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. பட் இந்த டைம்ல இந்த ஏரால அந்த மாதிரி நமக்கு அவசியம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்ல பண்ணக்கூடிய ஸ்கேன், இந்த NT ஸ்கேனா இருக்கட்டும், டேட்டிங் ஸ்கேனா இருக்கட்டும், ஸோ நம்ம டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் வராம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.